تِلْكَ الرُّسُلُ فَضَّلْنَا بَعْضَهُمْ عَلَىٰ بَعْضٍ ۖ مِّنْهُم مَّن كَلَّمَ اللَّهُ وَرَفَعَ بَعْضَهُمْ دَرَجَاتٍ ۚ وَآتَيْنَا عِيسَى ابْنَ مَرْيَمَ الْبَيِّنَاتِ وَأَيَّدْنَاهُ بِرُوحِ الْقُدُسِ ۗ وَلَوْ شَاءَ اللَّهُ مَا اقْتَتَلَ الَّذِينَ مِن بَعْدِهِم مِّن بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَاتُ وَلَكِنِ اخْتَلَفُوا فَمِنْهُم مَّنْ آمَنَ وَمِنْهُم مَّن كَفَرَ ۚ وَلَوْ شَاءَ اللَّهُ مَا اقْتَتَلُوا وَلَكِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يُرِيدُ. மனித குலத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக நாம் அனுப்பிய அந்த தூதர்களில் சிலரை விட சிறப்புடையோராக்கினோம். அல்லாஹ் நேரடியாக பேசிய சிலரும் இவர்களில் உண்டு. மேலும் சிலருக்கு வேறு பல உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்கினோம். மேலும் மரியமின் மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான சான்றுகளை கொடுத்தோம். இன்னும் ரூஹுல் குதுஸ் எனும் தூய ஆன்மாவை கொண்டு அவரை வலுப்படுத்தவும் செய்தோம். அல்லாஹ் நாடியிருந்தால் அந்த தூதர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் தெளிவான சான்றுகள் தம்மிடம் வந்த பின்னரும் தங்களுக்குள்ளேயே போரிட்டுக் கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அம்மக்களை வேற்றுமைகளிலிருந்து கட்டாயமாக தடுத்து நிறுத்துவது அல்லாஹ்வின் நாட்டமல்ல. ஆதலால் அவர்கள் தமக்குள்ளேயே வேறுபட்டுக் கொண்டனர். அவர்களில் சிலர் இறை நம்பிக்கை கொண்டனர், வேறு சிலர் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டிருக்க மாட்டார்கள். ஆயினும் தான் நாடுகின்றவற்றை அல்லாஹ் செய்கின்றான். يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. நம்பிக்கை கொண்டவர்களே, எந்தவிதமான பேரமும் நட்பும் பரிந்துரையும் பயன் தர முடியாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருமுன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இன்னும் நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்பவர்கள்தாம் உண்மையில் அக்கிரமம் புரிபவர் ஆவார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ض் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தூங்குவதும் இல்லை. மேலும் சிற்றுறக்கமும் அவனை பிடிப்பதில்லை. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுடையதே. அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய திருமுன் எவர்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும்
அவர்களுக்கு பின்னால் மறைவாக இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் அறிவித்துக் கொடுக்க நாடுவதைத் தவிர அவன் ஞானத்திலிருந்து வேறெதையும் எவரும் புரிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரசாட்சி வானங்கள் பூமி அனைத்திலும் பறந்து நிற்கின்றது. அவற்றை பாதுகாப்பது அவனை சோர்வுறச் செய்வதில்லை. மேலும் அவன் மிக உயர்ந்தவனும் மகத்துவம் மிக்கவனுமாய் இருக்கின்றான். لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. தீன் எனும் இறைநெறியை மேற்கொள்வதில் யாதொரு கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. தவறான வழியிலிருந்து நேரான வழி தெளிவாக பிரிக்கப்பட்டு விட்டது. இனி எவர் இறைச்சட்ட நியதிகளை மீறுகின்ற தாகூத்தை நிராகரித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் திட்டமாக மிக பலமான பிடிமானத்தை பற்றி கொண்டவராவார். அது என்றுமே அருந்து விடாது. அவர் தன்னுடைய ஆதரவாளனாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனும் நன்கறிவோனுமாயிருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு பாதுகாப்பளித்து உதவுபவன் அல்லாஹுதான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். மேலும் இறை நிராகரிப்பை மேற்கொண்டவர்களுக்கு உதவுவோர் இறை சட்ட நியதிகளை மீறுகின்ற தாகூத்துகளேயாவர். அவர்கள் இவர்களை ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். அத்தகையவர்கள் நரகவாசிகளேயாவர். அவர்கள் என்றென்றும் நரக நெருப்பில் வீழ்ந்து கிடப்பார்கள். ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. இப்ராஹீமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கியிருந்த காரணத்தாலேயே அவன் தர்க்கம் புரிந்தான். எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றானோ அவனே என்னுடைய அதிபதி என இப்ராஹீம் கூறியதற்கு நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றேனே என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹீம், அப்படியானால் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கின்றான், நீ அதை சற்று மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று கூறினார். இதை கேட்ட மாத்திரத்தில் சத்தியத்தை மறுத்த அவன் திகைத்து போனான். அல்லாஹ் அக்கிரமம் புரிபவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை. أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم
قال بل لبثت 100 عام فانظر إلى طعامك وشرابك لم يتسنه وانظر إلى حمارك ولنجعلك آية للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير. அல்லது முகடுகள் இடிந்து வீழ்ந்து கிடந்த ஓர் ஊரினை கடந்து சென்ற ஒரு மனிதரின் உதாரணத்தை நீர் கவனிக்கவில்லையா? அவர் முற்றிலும் அழிந்து போய்விட்ட இந்த ஊர் மக்களை அல்லாஹ் எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறான் என வினவினார். அதற்கு அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி 100 ஆண்டுகள் அவரை உயிரற்றவராய் கிடக்கச் செய்தான். பின்னர் அவரை உயிர்த்தெழச் செய்து வினவினான், நீர் எவ்வளவு காலம் இவ்வாறு கிடந்தீர்? அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்கள் நான் இப்படி கிடந்திருப்பேன் என்று கூறினார். அல்லாஹ் கூறினான், இல்லை, இந்த நிலையிலேயே நீர் 100 ஆண்டுகள் கிடந்தீர். உம்முடைய உணவையும் பானத்தையும் சற்று பாரும், அவை சிறிதும் கெட்டுப் போகவில்லை. மேலும் உம்முடைய கழுதையை பாரும், அதன் எலும்புகள் கூட மக்கி போய்விட்டன. உம்மை மக்களுக்கோர் சான்றாக விளங்கச் செய்வதற்காகவே நாம் இவ்வாறு செய்தோம். அந்த எலும்புகளை நாம் எவ்வாறு ஒன்று சேர்த்து பின்னர் சதையால் அவற்றை போர்த்துகிறோம் என்பதை பாரும். இப்படி உண்மை அவருக்கு தெளிவான போது சின்னமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நான் அறிகிறேன் என்று கூறினார். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قال فخذ 4 من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. என் அதிபதியே, மரித்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று இப்ராஹிம் கூறிய சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறும். அப்பொழுது இறைவன், நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்டான். ஆம், நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனினும் என்னுடைய மனம் அமைதியடையும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன் என்று அவர் கூறினார். அதற்கு அல்லாஹ், அப்படியானால் நீர் 4 பறவைகளை பிடித்து அவற்றை நன்கு பழக்கி உம்முடன் இணங்கி இருக்கச் செய்யும். பின்னர் அவற்றை துண்டுகளாக்கி அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் வைத்துவிடும். பிறகு அவற்றை நீர் கூப்பிடும், அவை உம்மிடம் விரைந்து வந்துவிடும். மேலும் அல்லாஹ் நிச்சயமாக வல்லமை மிக்கோனும் நுண்ணறிவுடையோனுமாயிருக்கின்றான் என்பதை நீர் நன்கு அறிந்து கொள்ளும் என்று கூறினான்.